ஒன்று சேர் புரட்சி செய். இந்த அருமையான வேளையிலே உலக தமிழர்களின் ஒப்பற்ற திருவிழாவாம் பொங்கல் திருவிழாவை உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரே தேசிய திருவிழாவாம் பொங்கல் திருநாளை இந்த செங்கம் பகுதியிலே புரட்சிகர இளைஞர் முன்னணியினுடைய அமைப்பாளர்கள் மற்றும் தமிழகம் முழுக்க வந்திருக்கின்ற பல்வேறு பகுதி பொறுப்பாளர்களும் ஒருங்கிணைந்து இசைக்குழுவினர்களுடைய அருமையான ஒரு இசை ஒலிக்கிழையே இந்த விழாவை கொண்டாடுவதிலே மிகப்பெரிய மற்றற்ற மகிழ்ச்சியை அடைகிறோம் தோழர்களே. அந்த வகையிலே என்னை விட என் நாடு பெரியது, என் நாட்டை விட என் மக்கள் பெரியது சொல்கிறார்கள். அந்த வகையிலே உலக தொழிலாளர்களின் தலைவராம் புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் திருவிழா என்பது ஒவ்வொரு இனத்தினுடைய அழிவை உண்டாக்குகிற செயல் என்று சொல்லுகிறார் தோழர்களே. அந்த வகையிலே பல்வேறு இன்னல்களுக்கு இடையே இந்த நிகழ்வு என்பது பல்வேறு கட்டங்களை தாண்டி பொங்கல் விழா என்பது அந்த மைக்கை சொல்லுவாங்க, அந்த மைக் எடுங்க, சொல்லுங்க, மைக் எடுங்க, அந்த மைக் எடுத்து மைக் வைங்க. அந்த வகையிலே தோழர்களே, இன்று செங்கம் நகர பகுதியிலே புரட்சிகர இளைஞர் முன்னணி ஒருங்கிணைத்திருக்கின்ற இந்த பொங்கல் விழா வாழ்த்துக்களோடு உங்களிடம் சில வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் தோழர்களே. ஆயிரம் காக்கைகள் கோடி ஒரு கோடி தவம் செய்தாலும் ஒரு கரும் குயிலுக்கு ஈடாகுமா என்பது போல் நாட்டிலே எத்தனையோ தலைவர்கள் தோன்றி மறைந்திருந்தாலும் ஒரு தேசத்தின் மக்களுக்காக தன் உயிரை ஈந்து மக்களை காக்கிறவன் தான் ஒரு தலைவர் என்று சொல்லுகிறார் மாவோ. அந்த வகையிலே ஒரு தோட்டத்தில் 100 மலர்கள் மலரட்டும் என்று சொல்லுகிறார் மாவோ. அந்த அடிப்படையில் இந்த தேசம் என்பது தோழர்களே எல்லா சாதியையும் மறந்து எல்லா இடர்பாடுகளையும் துறந்து ஒரு மனிதநேயத்தோடு வாழ்வதை இங்கு உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தோழர்களே. அந்த வகையிலே தமிழ் ஒருவன் தான் முதலிலே உலகத்திலேயே நாகவன் தோழர்களை வேட்டை சமூகமாக இருந்த இவன் நவீன நாகரிகப்பட்டு இன்று பல்வேறு வகைகளிலே தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறான் தோழர்களே. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே தோழர்களே வளர வளர ஒரு மனிதன் என்பவன் மிக மிக அயோக்கியத்தனத்தையே தனக்கான ஒரு ஆயுதமாக துர்பாக்கியத்தனத்தின் அடிப்படையிலே இவன் தன்னை வடிவமைத்துக் கொண்டதுதான் கேவலத்திலும் கேவலம் என்று சொல்லுகிறார் தோழர்களே புரட்சியாளர் பகவான் புத்தர். அந்த வகையிலே உன்னுடைய வழிக்காக வேறொருவன் வந்து பாடுபட முடியாது என்கிறார் புத்தர். அதற்காகவே தோழர்களே இந்த உலகத்திலேயே இன்று கொண்டாடப்படுகிற இந்த நிகழ்வை நேற்று ஒருவன் கடந்த 1 மாதமாக மகர சங்கராந்தி தான் ஒரு விழா, பொங்கல் என்பது எந்த காலத்திலும் கொண்டாடப்படவில்லை என்று சொல்லுகிறான் ஒரு பார்ப்பன அயோக்கிய பையன். அவன் எந்த வகையிலே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தேவையற்றவனை நீ தேசிய தலைவனாக அங்கீகரித்ததால் வந்த கோளாறு தோழர்களே. அந்த அடிப்படையிலே நீ பெற்ற பிள்ளைக்கு எவனோ பேர் வைக்கிறான். இப்போ உலகத்திலேயே தோழர்களே 30 சீர்களை கொண்ட ஒரு மொழி தமிழ் மொழி. இயல், இசை, அழகு போன்ற 8 வகையான அங்க இலக்கணங்கள் கொண்டது தமிழ் மொழி. இந்த மொழிக்கு பிறகுதான் தோழர்களே உலகத்திலே அத்தனை மொழிகளும் உருவாக்கி இருக்கிறது. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி. அதற்காகத்தான் தோழர்களே யுனெஸ்கோ விருது கொடுத்திருக்கிறான். உலக தமிழர்களுக்காகவும் உலகம் முழுக்க பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 41 கோடி தமிழர்களுக்காகவும் இப்போது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு மொழி செந்தமிழ் மொழி. தமிழ் மட்டுமே தோழர்களே. இதற்கு இணையாக எந்த ஒரு மொழியும் இல்லை, எந்த ஒரு மொழியும் இனி உருவாக போவதும் இல்லை. எனவே தோழர்களே அங்காராவில் புறப்பட்ட ஒரு ரவுடி கும்பல்
ஐரோப்பிய நாடோடி கும்பல் இந்த தேசம் முழுக்க வந்து இப்போது தன் தேசம் என்று சுயமாகவே உழைக்க தெரியாத ஒரு ஓடி வந்த நாடோடி கூட்டம் என்னை வேசி மகன் என்று சொல்லுகிறது தோழர்களே. அந்த வகையிலே ஸ்ரீதரன் என்ற ஒரு பார்ப்பன பையன் கடந்த மாதம் தோழர்களே ஒரு அயோக்கியத்தனமான வாக்குமூலம் வெளியிடுகிறான். நீங்கள் இணையதளத்திலே கூட போய் பார்த்துக் கொள்ளலாம். தமிழர்களை பற்றி எவ்வளவு கேவலப்படுத்த வேண்டுமோ, இன்னும் உனக்கு சூடு சொன்ன வரலன்னு சொன்னா இந்த தமிழனுக்கு எப்ப சூடு சொன்ன வரப்போகுது? 2009 வராத கோபம் இப்போது வருமா என்று சொன்னால் 2009 ஒரு பகுதி தான் தோழர்களை உலகத்தில் இருந்து அகற்றப்பட்டது, தமிழர்களை வேட்டையாடப்பட்டது. இன்று நாடு முழுக்க உலகம் முழுக்க தமிழர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் தோழர்களே. அந்த வகையிலே உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டியது இன்றைய காலகட்டத்தின் கட்டாயம் தோழர்களே. அப்படி இருக்கையிலே தோழர்களே, நீ இன்று போராடாமல் விட்டுவிட்டால் நீ என்றைக்குமே போராட முடியாது என்பது நிதர்சனமான உண்மை தோழர்களே. அதற்குத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்த நாடு என்பது என்னுடைய நாடு. நான் என் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் என்று கணக்கெடுக்கிற போது மகாராஷ்டிராவிலே மகர இனத்திலே பிறந்த நான் அம்பேத்கர் ஆகிய நான் என் ஆதிக்குடி எங்கே இருந்து உருவாகி இருக்கும் என்று சொன்னால் தமிழ்நாடுத்தான் இருக்க முடியும் என் முப்பாட்டன் என்று சொல்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த வகையிலே உலகம் தோன்றிய பொழுதே என் இனம் தமிழினமாக தன்னை வடிவமைத்துக் கொண்டிருக்கிற தோழர்களே. பல மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள், பல ராஜ்யங்கள் ஆண்டிருக்கின்றன. ஆனால் பார்ப்பன அயோக்கியத்தனத்தை சேர்ந்த அந்த ஆரிய வர்த்தனம் என்று வெள்ளக்காரன் வந்து நம்மளை கெடுத்துட்டு போயிட்டான். வெள்ளக்காரனுக்கு முன்ன நம்ம நல்லா இருந்தோமா? வெள்ளக்காரன் 300 வருஷம் இந்தியாவை ஆளும் போது கெட்டுட்டானா நம்மள. வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்ன 16ஆம் நூற்றாண்டுல எப்படி இருந்தோமா? இங்க பூரா பொண்ணுகளை இட்டுன்னு போயிட்டு அவன் தான் வச்சுக்கலாம் பாப்பான். உனக்கு கல்யாணம் பண்ண கூட அனுமதி கிடையாது. இங்க நல்ல சுடு சோறு சாப்பிட்றதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. நாட்டில் 1500களிலே உனக்கு சோறு கிடையாது சாப்பிட்றதுக்கு. வெயில் வந்தா உழைக்கணும், இருட்டாயிடுச்சுன்னா போய் படுத்துக்கணும். உனக்கு உணவு கூட உத்தரவாதம் இல்லாத ஒரு தேசமாக இருந்தது தோழர்களே. இது பார்ப்பனர்களால் கட்டமைக்கப்பட்ட பழைய இந்தியா. அப்ப மட்டும் நம்ம வாழ்த்தோமா? அந்த பார்ப்பனர்கள் வந்து இப்ப சொல்றான் வெள்ளக்காரன் நம்மளை கெடுத்துட்டான். வெள்ளக்காரன் வந்து உனக்கு வந்து புத்தி கொடுத்துட்டான், படிக்க விட்டுட்டான். வெள்ளக்காரனுக்கு முன்னே 800 வருஷம் இஸ்லாமிய ஆண்டான். அந்த இஸ்லாமிய வந்து பாப்பான ஒத்துச்சானா? அந்த இஸ்லாமிய வந்து நம்மளை கொடுமைப்படுத்தினானா? எல்லாருக்குமா தான் வாழ்ந்துட்டு போனோம் இஸ்லாமிய. அந்த இஸ்லாமிய வந்து நம்ம ராமர் இருந்த ஊட்ட ராமருடைய ஃபேமிலி பங்களா அங்க இருந்துச்சு அயோத்தியில. ராமருடைய ஃபேமிலி கோட்டத்தை ஒழிச்சுட்டு இவன் மசூதி கட்டிக்கினானா? கட்சியில் இப்படி ஒரு தீர்ப்பை வாங்கி அந்த நீதிபதி தீர்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருந்த நீதிபதியை மிரட்டி அந்த நீதிபதி மேல ஒரு பொம்பளை கட்டுப்பட்டான்னு ஒரு கேஸை போட்டு அந்த நீதிபதி கிட்ட மிரட்டி பெறப்பட்ட தீர்ப்பு இது. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிக்கலான்னு. இப்ப ராமர் கோயில் கட்டிவிட்ட பிறகு அந்த கோயிலை திறக்க கூடாது, நீ சூத்திர ஜவுடியா பையன் வெளியே போடான்றான் பாப்பார பையன். யாரு? நரேந்திர மோடிய. நேற்று இதே நரேந்திர மோடி எங்களை பார்த்து கேட்டாரு, ஜவுடியா மக்கள்னு கேட்டாரு எங்களை. இப்ப அதே நரேந்திர மோடிய பாப்பார பையன் ஜவுடியா பையன் நீ வெளியே போடாங்கிறான். பாத்தியா? அதைத்தான் சொல்லுகிறேன் தோழர்களே. உலகத்தில் எல்லா மதங்களும் சொல்லுகிற விஷயம் வேறு, பகவான் புத்தன் சொல்லுகிற தத்துவம் வேறு. எந்த பாவம் பண்ணாலும் எவன் கொண்டாட்டி தாலியா இருந்தாலும் பரிகாரம் உண்டுன்னு பார்ப்பனியம் சொல்லுது, எல்லா கிறிஸ்துவ மதமும் சொல்லுது, எல்லா இஸ்லாமியமும் சொல்லுது, எல்லா ஆதிசங்கரரும் சொல்றான். ஆனா பகவான் புத்தன் மட்டும்தான் சொல்றான் தோழர்களே, நீ செஞ்ச தண்டனைக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு, நீ எஸ்கேப் ஆகவே முடியாதுன்றார் பகவான் புத்தன். நரேந்திர மோடி நமக்கு செஞ்ச பாவத்துக்கு, நமக்கு செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு, நம்மளை காவு கொண்டதுக்கு இப்ப பாத்தியா பைத்திக்கிறான். இப்பதான் சூத்திர பையன் ஒண்ணே அவருக்கு அதுல முளக்கா அரிசி தேய்ச்ச மாதிரி இருக்குது நரேந்திர மோடிக்கு. நாளைக்கு கும்பாபிஷேகம் போவாரான்னு கூட தெரியல நரேந்திர மோடி. சங்கராச்சாரியார் அறிக்கை விடுறான், நரப்பிரஜ, நாசகாரா, காமாந்தகா, புருஷ்டா புருஷ்டா எல்லாம் சொல்றான். அப்போ எங்க போனீங்க? பிஜேபி காரெல்லாம் எங்கடா போய்க்கிறீங்க? போய் இப்ப கேஸ் போடுங்க. நரேந்திர மோடியை ராமர் சிலையை தொடக்கூடாதா? போய் கேஸ் போடுங்கடா இப்ப. எனவே தோழர்களே,
எவனை ஏமாத்தினாலும் உனக்கு தண்டனை உண்டு. எவன் குடிய கெடுத்தாலும் உன் குடி கெடும் அடுத்து. இதுதான் புத்தர் சொன்ன தத்துவம் தோழர்களே. எனவே எனக்கு வந்தது நாளைக்கு உனக்கு வரும். இதை நீ மனசுல வச்சுக்கின்னு போராடணும் தோழர்களே. அந்த வகையிலே 2008 என் இனத்தை 2 லட்சம் பேரை கொண்டு விட்டேன்னு நீ சிரிச்சுனுக்கிற. நீங்க அடுத்த மாசங்கள்ல நீ எத்தனை லட்சம் பேர் காலியாக போறீங்க பாருங்க. வரும் காலம் மிகவும் கடுமையானதா இருக்கும் தோழர்களே. இன்றைக்கே நீ இதை போர் ஆயுதமாக நீ புறப்பட்டு சென்று உன் இலக்கை நோக்கி நீ பயணிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் தோழர்களே. அந்த வகையில நான் செய்வேன், நீ செய்வ, அமைப்புகள் செய்யுன்னு நீ போராடுனா, போராடாம உட்கார்ந்து இருந்தினா எவனா கொண்டாந்து வீட்டுல 1000 ரூபாய் கொடுத்துருவான்னு சொன்னா உன்னை போல ஒரு அயோக்கியத்தனமான இன அழிப்பாளர் யாரும் இருக்க முடியாது தோழர்களே. அந்த வகையிலே ஒரு ஈடிக்கார நரேந்திர மோடியினுடைய பொருளாதார ரவுடி கும்பல் வந்து 2 விவசாயி வீட்டுல ரைடு அடிக்கிறான். உங்க மேல விசாரணை பண்ணணும், ஆவணங்களை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு. அது நடந்து 6 மாசம் ஆகுது. தமிழக அரசு என்ன பண்ணி இருக்குது? தமிழக அரசோட போலீஸ் புலனாய்வுத்துறை என்ன பண்ணி இருக்குது? 2 விவசாயிகளை ஈடிக்காரன் கூப்பிட்டு போய் கொடுமைப்படுத்துறான். என்ன பண்ணி இருக்குது தமிழக அரசு? கள்ள மௌனம். இந்த மௌனம் ஸ்டாலினையே கொன்றுவிடும். இந்த மௌனம் இந்த அரசாங்கத்தையே நிர்மூலமாக்கிவிடும். திமுகவுக்கு கடுமையா இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக, இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சி மூலமாக நாங்க ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை விடுறோம். நீ கடுமையான ஒரு போலீஸை வச்சுக்கின்னு நீ புலனாய்வு பண்ணி இந்த நாட்டுக்குள்ள ஈடி எங்க வந்துக்கிறா, யார என்ன பண்றான்றத களை எடுக்கணும். நீ ஒரு பொன்முடிக்காகவோ உன்னுடைய மந்திரிகளுக்காகவோ இல்லை, இந்த தேசத்தின் மக்களுக்காக. மக்களிடம் வாக்கு வாங்கி இருக்கிறீங்க. நீயும் வாக்கு வாங்கி இருக்கிற, நரேந்திர மோடியும் வாக்கு வாங்கி இருக்கிறார். 2 பேரும் மக்களுக்கான ஆட்சி நடத்தணும். இங்க அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க 2 பேரும் தூக்கி எறியப்படுவீர்கள் என்பது இந்த ஆர்ப்பாட்டம், இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுறோம். நான் வந்து உன் கூட்டத்தில் இருக்கிறேன்னு நீ வந்து சால் சாப்பு சொல்ல முடிய வாய்ப்பில்லை தோழர்களே. நாங்கெல்லாம் 1 சீட்டு 2 சீட்டுக்காக சொல்ல மௌனம் காக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எனவே தோழர்களே, வரும் காலம் ரொம்ப ஆபத்தான காலம் தோழர்களே. நீ யாரை வச்சிருந்துக்கிற? புலனாய்வு துறையில பூரா திருட்டு பசங்களா வச்சிருக்கிற. ஒருத்த கூட யோகியம் கிடையாது. உன்னை பூந்து உன் ஆபீஸுக்கு உள்ளே பூந்து உன்னை ரெய்டு அடிக்க போறான் அடுத்த 1 வாரத்துல. அப்பதான் கொய்யா முய்யான்னு கத்த போற நீ. அதனால சொல்ற தோழர்களே, வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, ஏறி முன்னர் வைத்தூர் போல கடும்னு சொல்றான் என் வள்ளுவன். அதனால வர்றதுக்கு முன்னே நீ என்ன பண்ற? உன்னை காப்பாத்திக்கிற, தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்திக்கிற. 2 லட்சம் கோடி ஒரு மாசத்துக்கு நாங்க வரி கட்டுறோம். எவ்வளோ? 2 லட்சம் கோடி ரூபாய் வரி கட்டுறோம். ஒரு மத்திய மந்திரி வந்து பைனான்ஸே தெரியாத பைனான்ஸ் மந்திரி வந்து நிதியெல்லாம் கொடுத்து விட்டோம். எங்க கொடுத்த? யாருக்கிட்ட கொடுத்த? அதெல்லாம் அவமானமான செயல். இங்க வந்து சேலஞ்ச் பண்றவெல்லாம் வச்சுக்க கூடாது. மத்திய மந்திரி வந்தீங்களா, ஆய்வு பண்ணீங்களா, பணத்தை ரிலீஸ் பண்ணணும். உன் மாநிலங்கிறதுல இந்தி பேசுற மாநிலம், அதுக்கு மட்டும் பல ஆயிரம் கோடி நிதி ஒதுக்குறீங்க. தமிழ்நாட்டில் 2 புயல் வந்து போய்க்குது. 15 மாவட்ட காலி. நீங்க ஒண்ணுமே இல்லை. 40,000 கோடி வேஸ்டா போயிட்டு இருக்குது. பொங்கல் கூட கொண்டாட முடியல சிறப்பா அந்த தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு. எங்கு பார்த்தாலும் மரண ஓலம். இதுக்கெல்லாம் நீ தமிழக அரசு எதிர்வினை ஆத்த வேணுமா இல்லையா? நீ பயந்துக்கு நான் உன்கிட்ட போயிட்டு இருந்தா அவன் ஏறி தான் உன்னை அடிப்பான். எதற்காக உனக்கு பயம்? எதற்காக உனக்கு தயக்கம்? மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் விட்டுவிட்டு சாக்கு போக்கு சந்து இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது தமிழக அரசு. உடனே அவனுக்கு நீ எதிர்வினை ஆற்றணும். உன் வீட்டுல ரைடு அடிச்சா நீ அவன் வீட்டுல ரைடு அடி. மெட்ராஸில் தானே இருக்குது அவன் ஆபீஸு. உனக்கு சமமான சட்டம் தானே அம்பேத்கர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. பொதுப்பட்டியல் தானே வச்சிருக்கிறாங்க. அம்பேத்கர் 212 சட்டத்திலையும் 67 சரத்து மத்திய அரசு மாநில அரசு கன்கரன்ஸ் 2 பேரும் ஒத்திசைவோட முடிவெடுக்கணும் மக்களுக்கு. மாநில அரசுக்கு தனியா 52 சட்டம், மத்திய அரசுக்கு 63 சட்டம் சொல்லியிருக்குதா இல்லையா? உன் அதிகாரத்தை நீ சரியா பயன்படுத்தல ஸ்டாலின். அதிகாரத்தை பயன்படுத்த முடியாததால நீ பயந்து சாகுற. அப்படி பயந்து சாக வேண்டியவன் ஆட்சி விட்டு வெளியேறு. எடப்பாடி பழனிசாமி அயோக்கியன்னு சொன்ன, நீ யோகியனா நடந்துக்கிறியா? எனவே தோழர்களே, வருங்காலம் கடுமையான காலமாக இருக்கும். இது மாதிரி நாங்க எல்லாத்துக்கும் நாங்க வந்து உங்கள்கிட்ட பணிஞ்சு உங்கள்கிட்ட பதிந்து
நாங்க வந்து கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எனவே தோழர்களே, இனி வரும் காலம் ரொம்ப ஆபத்தை நோக்கி போயிருக்கு தோழர்களே. 2024 ஒரு வன்முறையாளர் அந்த நாட்டை வந்து பாராளுமன்றத்தை கைப்பற்றுவார்களே, ஆனால் உன் அக்கா தங்கச்சி கனிமொழி உட்பட சஸ்பெண்ட் பண்ண மாட்டான். பூரா பேரும் ஜெயில தான் இருக்க வேண்டியிருக்கு. நீங்க நாங்கள் போராட வேண்டியது இன்னும் உக்கிரமா இருக்கும். எங்கள் போராட்ட களம் வேறாக மாறும். இந்த நாட்டு நீதிபதிகள், தீர்ப்பு வழங்காத நீதிபதிகள், தர்மத்துக்கு புறம்பாக அதர்ம நீதிபதி கொடுத்த நீதிபதியினுடைய தீர்ப்புகளை நாங்கள் கையில் எடுத்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறோம். அதற்கு உங்களுக்கு வந்து தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற நிறைய நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாங்க தனிப்பட்ட தீர்ப்பு தரக்கூடிய புரட்சிகர இளைஞர் முன்னணி இந்தியா முழுக்க எங்களுக்கு நெட்வொர்க் இருக்குது. எங்களை நீங்க லேசா இட போட்டுற வேணாம். எவனையும் நாங்க எந்த வகையிலையும் நாங்க வந்து தீர்ப்பு, சிறப்பு தீர்ப்பு தரக்கூடிய போராளிகள் நாங்க. அந்த வகையிலே தோழர்களே, எங்களை நீங்க வந்து மீண்டும் வேலை அதிகமா எங்களை செய்ய வச்சிடாதீங்க. அந்த வகையிலே தோழர்களே, நீங்க ஒழுக்கமான ஒரு இடத்தை நோக்கி மக்களை கொண்டு போகணும். இல்லைன்னு சொன்னா வருங்காலம் உங்களுக்கு தான் டிராஜடியா மாறிடும். எங்களுக்கு ஒன்றும் இல்லை தோழர்களே. மிஷின் கண்ணை வச்சுக்கின்னு, ஆயுதங்களை வச்சுக்கின்னு, அதிநவீன புலனாய்வு கருவிகளை வச்சுக்கின்னு ரவுடி பசங்க கொலை பண்ணுகிறான் அந்த நாட்டில் பிஜேபின்ற பேர்ல. இவனெல்லாம் நீ எப்ப கைது செய்ய போற? நாங்க இன்னும் ஆயுதம் ஏந்தாமல் அம்பேத்கர் சொன்ன அறிவாயுதம் ஏந்தி நாங்க கேட்டுக்கிறோன்னு நீங்க எங்களை ஏளனமா நினைக்க வேணாம். எனவே தோழர்களே, நவீன சட்டத்தை வைத்துக் கொண்டே எங்களை கொலை செய்கிறான் ஒரு பொம்பளை நீதிபதி. தோழர்களே, உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 3 ஆண்டுகளா போராட்டம் பண்றாங்க. தமிழ்நாட்டில இருந்து போன ஒரு பெண் நீதிபதி செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். ஒரு நாளைக்கு ஒரு நீதிபதி வந்து அந்த பொம்பளை இட்டுக்குன்னு போயிட்டு இல்லாத பலாத்காரம்லாம் செய்யறான். பட்சியா பிஜேபி காரனு கூட கூடிக்கின்னு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்றான் ஒரு நீதிபதி. அந்த அம்மா சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு மனு கொடுக்குறாங்க. என்ன ஒழுங்கா சாக அனுமதிங்கோ, என்ன ஒரு நாகரிகமான சாவுக்கு என்ன அனுமதிங்கன்னு மனு கொடுக்குறாங்க. இந்த நாட்டில் ஒரு நீதிபதிக்கு பாதுகாப்பு இல்லை தோழர்களே. அப்ப நம்மளாம் எங்க இருக்கிறோன்றதை நீங்க ஊகிக்கலாம். ஒரு நீதிபதி, பெண் நீதிபதி விடமாட்டான் அந்த நாட்டில். அப்ப யாருக்கு என்ன பாதுகாப்பு இருக்க முடியும்? மல்யுத்த வீரர்களை விடமாட்டான் அந்த நாட்டில் ஒரு எம்பி. மல்யுத்த வீரர்களை விடமாட்டான் தோழர்களே. உலக அளவில் ஒலிம்பிக்ல பட்டம் வாங்கின மல்யுத்த பெண்களை காமாந்தகத்தனமா கொண்டு போய் கடத்தின்னு போயிட்டு இல்லாத அக்கிரமம் பண்றான் தோழர்களே. அவனுக்கு மேல ஒரு சின்ன வழக்கு கூட பதிவு வைக்க முடியல. அப்ப இந்த நாடு எங்க போயிருக்குது? போலீஸ் ரூல் என்னாச்சு? ஜுடிஷியல் என்னாச்சு? எனவே தோழர்களே, இந்த நாட்டில் அரசு எந்திரங்கள் எல்லாமே செயலிழந்து போகுமே, ஆனால் நாங்கள் செயல்பட வேண்டியது கட்டாயமாகிவிடும். இதை நான் எச்சரிக்கையா சொல்றேன் தோழர்களே. அந்த வகையிலே மக்கள் எல்லோரும் மௌடிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டாம், நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த தேசத்து மக்கள் ஆழ்கடல் சமுத்திரத்தை போன்றவர்கள் அமைதியாகத்தான் இருப்பார்கள். 5000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற நடுக்கடல்ல போய் பாருங்க, அமைதியா இருக்காங்க, அலையே இருக்காது. ஆனா அதுதான் அவ்வளவு பெரிய பூகம்பத்தை உற்பத்தி பண்ணுது. இதெல்லாம் உங்களுக்கு இயற்கை சொல்லி இருக்கின்ற மிகப்பெரிய தத்துவம். இதை ஃபாலோ பண்ணி நீங்க ஒழுங்கா நடந்துக்கணும். இதெல்லாம் நான் எச்சரிக்கையா சொல்றதுக்கு காரணம் தோழர்களே, எதிர்கால இந்தியா எங்களால் தான் முடிவு செய்யப்பட வேண்டும் என்பது இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் உங்களுக்கு விடுக்கின்ற எச்சரிக்கை தோழர்களே. அந்த வகையிலே யாருக்கு யார் சலித்தவன், யாருக்கு யார் அடிமை, அதைத்தான் அம்பேத்கர் சொல்லுகிறார் தோழர்களே. இந்த நாட்டிலே ஒரு சாதி இன்னொரு சாதியின் மீது காட்டுகின்ற காழ்ப்பு என்பது தோழர்களே, நம்ம மச்சான் ஒருத்தன் சீதர் வெளியிட்டு இருக்கிறான் பாருங்க. பரசுராமர் மகாபாரத யுத்தத்திலே எல்லோரையும் கொன்று விடுகிறார் பரசுராமன். சத்திரிய குடும்பத்தில் ஒரு ஆண் கூட இல்லையா, பெண்கள்லாம் தவிக்கிறாங்களாம். சீதர்னு ஒரு பையன் சொல்லிக்கிறான் பாருங்க, வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மாசமா எல்லா பெண்களும் போயிட்டு பாப்பாங்கிட்ட படுத்து புள்ள பெற்றுக்குங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். போய் அதே மாதிரி புள்ள பெற்றுக்கினாங்களாம். இப்போ இந்த நாட்டில் இருக்கிற சத்திரியன் இவ்வளவு பெரிய உளி மாதிரி பெருசா வச்சிருக்கிற மீச வச்சிருக்கிற வீராதி வீரனுங்கள்லாம் இப்போ எங்க போனீங்க? ஒரு பாப்பார பையன் சொல்றான் தோழர்களே, வாட்ஸ்அப்ல தோன்றி பரசுராமர் பூரா பையனையும் கொண்டுட்டாராம் சத்திரியனை.
சத்திரிய பெண்கள் பூரா போய் பாப்பா கண்ட படுத்து பிள்ளை பெற்றுக்கலாங்களாம். அந்த பிள்ளைகள் தான் இப்போ இருக்கிறாங்களாம் உயிரோட. இப்போ இந்த சத்திரியன் சொல்றவன் பூரா எங்க தெரியுங்க? இப்போ உங்களுக்கு கோபம் வர வேணாமா? உனக்கு சூடு சொரணை எல்லாம் இருக்குதா? சும்மா இருக்கிற ஒரு ஏழைப்பாழ வந்து சும்மா இப்படி பீடி பிடிச்சி மேலே விட்டான அவனை பிடிச்சிக்கின்னு அடிக்கிறது. சும்மா ஒரு பாக்கெட் ஊருக்காக வாங்கினான்னு வச்சுக்க 10 ரூபாய் கொடுத்து சில்லறை இல்லைன்னு அவனை பிடிச்சிக்கின்னு அடிக்க வேண்டியது. ஒரு மஞ்சள் மில்லு பிடிச்சி படிச்சுட்டு நீ வீரண்ண வேண்டியது. ஒரு பாப்பார பையன் பகிரங்கமா சொல்றான் தோழர்களே, சத்திரிய பெண்கள் பூரா பாப்பாங்கிட்ட போய் படுத்துக்கிட்டு புள்ள பெற்றுக்கினாங்க. இதுக்கு சான்று என்னடான்னு கேட்டினா எங்க பாகவத புராணத்துல இருக்குதுன்னு சொல்றான். நான் ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். பாகவத புராணம் சொல்ற தத்துவம் இது. இதை நீ ஒத்துக்கிறியா? பாப்பானுக்கு பிறந்தவன் பாப்பானுக்கு முந்தானி போட்டவன் நீன்னு சொன்னா இப்ப இருக்கிற வன்னியனுக்கெல்லாம் எங்க போச்சு வீரம்? எங்க போச்சு சூடு சொரணை? ஒண்ணுமில்லாத ஒரு மஞ்சள் மில்லு குச்சியை பொழிச்சுட்டு நான் வீராதி வீரன் சொல்லிட்டு உன் வீரமா? எனவே தோழர்களே, இடஒதுக்கீடு போட்டு போனார் புரட்சியாளர் அம்பேத்கர். 1949 இடஒதுக்கீடு கொடுத்தாரு பூரா பேருக்கும். அதுக்கு முன்ன தாழ்த்தப்பட்டவனுக்கு கொடுத்தாச்சு, மலை ஜாதி கொடுத்தாச்சு. பிற்படுத்தப்பட்டவனுக்கு போட்டு போனார் தோழர்களே. 49 போட்டது 86 வரைக்கும் தீரல. 86க்கு பிறகுதான் புரட்சியாளர் VP சிங் வரார் பிரதமரா. அவர் வந்து ஆட்சி வந்த பிறகு அந்த ஆட்சியில் தான் தோழர்களே எல்லோருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்பு பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு. உடனே ஒரு ஆட்சியை கட்சி விட்டான் தோழர்கள். இந்த பாப்பார பசங்க இந்த அத்வானி எல்லாம் கூடிக்கின்னு, முரளி மனோகர் ஜோஷியும் கூடிக்கின்னு, வாஜ்பாய் எல்லாம் ரவுடி பசங்க பண்ண அமக்கலாம். இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவனுக்கு இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனான். கோர்ட்டுக்கு போயிட்டு சே வாங்கினான் தோழர்களே. இந்த நாட்டில் இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லி யாரு போராடணும்? யார் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான பாப்பார பையன். அந்த பாப்பான வச்சுக்கிட்டு கொஞ்சிறன்னு சொன்னா பேங்க்ல லோன் போடுற, லோன் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு ரிஜெக்ட் பண்றவனே இந்த பாப்பார பையன் மேனேஜர் ஆகிறவன் தான். அப்புறம் எல்லாத்தையும் பண்ணி ஏதாவது அக்செப்ட் பண்ணி பூரா எம்ப்ளாயிங்கிட்டலாம் சூரிட்டி வாங்கி கொடுத்து 10 லட்சம் ரூபாய்க்கு நீ வீடு கட்டிவிட்டு வீடு கிரக பிரவேசம் அதே பாப்பார பையனை கூப்பிட்டாந்து கும்பாபிஷேகம் எனக்கு கிரக பிரவேசம் பண்ணி வை சாமி, சடங்கு பண்ண தீட்டு கழிச்சு விடு. உன் பேங்க்ல லோனை ரிஜெக்ட் பண்ணவனே பாப்பார பையன் மேனேஜர். வீட்டுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு கூப்பிடுறதே பாப்பார பையனை. வெக்கமே இல்லை உனக்கு? உன் ஊர்ல யாரும் இல்லை அந்த வீட்டை திறக்கிறதுக்கு? நீ யாரு உனக்கு எதிரின்றதே உனக்கு புரிய மாட்டேங்குது. நம்மளை ஒழிக்கிறவன் யாருன்னு தெரியல, நம்ம குடிய கெடுக்கிறவன் யாருன்னு தெரியல. தெரிஞ்சே நீ தெரியாத மாதிரி நடிக்கிறேன்னு சொன்னா உன்னை என்ன பண்றது? உன்னை நீ எந்த வகையான மனிதனா உன்னை கருத வேண்டியது? இப்ப புறத்து வந்துக்கிறான் தோழர்களே. தமிழ் தேசியம், சிகப்பு தமிழன், கருப்பு தமிழன், பச்சை தமிழன், இப்போ விதவிதமா தமிழ்னு வரானுங்க. இப்போ தமிழ் இனத்தை காப்பாற்றுறதுக்கு வரானு, எல்லாம் ஒழிக்கிறதுக்கு. எனவே தோழர்களே, நீ திராவிடத்தாலும் எங்களை ஏமாற்ற முடியாது. இந்த அரசுகளுக்கு சொல்றேன், திராவிடத்தால் கூட நீ எங்களை ஏமாற்ற முடியாது. 147 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டான் போன மாசம் நரேந்திர மோடி. எந்த எம்பி தொகுதியில அது கலாட்டா பண்ணீங்களா? எவனா இந்தியா முழுக்க 1/3ங்க. இந்தியாவில் இருக்கிற 555 எம்பியில 150 எம்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டான் நரேந்திர மோடி. எந்த எம்பியாவது எந்த எம்பி தொகுதியாவது மறியல் பண்ணீங்களா? என் மக்கள் பிரதிநிதி ஏடா சஸ்பெண்ட் பண்ணு கேட்டீங்களா? நீ கேட்க மாட்ட, நீ கேட்க முடியாது. ஏன்னா நீ காசு கொடுத்து ஜெயிச்சுட்டு வந்த பையன் கேட்க மாட்டேன். எனவே தோழர்களே, நாம காசுக்கு ஓட்ட விட்டுட்டு கண்கணக்கு நிக்கிறோம் தோழர்களே. 1000 ரூபாய் இலவசத்துக்கு அலையிறோம் 2-3 நாளா. இது ஒரு தேசமா? இது ஒரு தேசமா தோழர்களே? உலகத்துக்கே உணவு கொடுத்த என் தேசத்துல 1000 ரூபாய்க்கு அலையிறோம் நம்ம பொங்கல் பண்டிகைக்கு. அவன் போடுற பிச்சையில நாம குடும்பம் பண்ணிட முடியுமா? ஒரு 1000 ரூபாய் இவன் கொடுத்துட்டு இது என்ன இயக்கத்தனம் தோழர்களே? எனவே தோழர்களே, என் தேசத்துல எதுவுமே இல்லைன்னு கிடையாது. என் பொருளை திருடியே என்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட என் உரிமையை பறிச்சுட்டு இவனுக்கு யார் போராட வருவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே மந்திரி கூட சரியில்லைங்க இந்த நாட்டில். எல்லா பையனும் தான் சொல்றேன், இவன் சரிந்தானே அவனை ஒதிப்பாங்க. இந்த மந்திரி சரிந்தானா, என் தமிழ் தேசத்து மந்திரி சரிந்தானா அங்க இருக்கிற பாப்பார பையன் ஒழுங்கா இருப்பான். இவன் சரியில்லை, அவன் அமகலம் பண்றான். எவனாவது போராட்டம் பண்ணியா? என் எம்பி எங்கடா போ? திருவண்ணாமலை எம்பி எனக்கு எங்கடா போ? திருவண்ணாமலை தொகுதி எம்பி எங்க? அண்ணாதுரை சஸ்பெண்ட். அண்ணாதுரைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இப்ப தெரியுமா உனக்கு? அண்ணாதுரையால ஒரு கையெழுத்து போட முடியாது. இப்போ இந்த கேவலம் உண்டா? மக்கள் தேர்ந்தெடுத்த இந்த மக்களாட்சி நாட்டில்
மக்களை கேட்காம ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணிட்டான் தோழர்களே. இதே மாதிரி எல்லாம் செய்வான். நாளைக்கு உன்னை ஓட்டுரிமை பறிச்சிடுவான். நாளைக்கு எவனுக்கும் ஓட்டு கிடையாது. உனக்கு இந்த ஊர்ல இருக்கிற ஒரு 50 பேருக்கு தான் ஓட்டு. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகுதான் நீ வாக்கு. வெள்ளக்கார கூட உனக்கு வாக்கு போடல. இந்த ஊர்ல 10 பேர் தான் வாக்குரிமை. செங்கத்தில் 10 பேர் தான் தோழர்களே ஓட்டு போட்டான். 1932 அவனுக்கு ஓட்டு அவ்வளவுதான். முதல் எலெக்ஷன் நடந்தப்போ புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகுதான் உனக்கு ஓட்டு. அந்த ஓட்டை நீ வித்து பண்ணுகிற கோமாளி கூத்தாடிக்கணும். எனவே தோழர்களே, இழப்பதற்கு இனி ஒன்றுமில்லை. உன் அடிமை விலங்கை தவிர என்று சொல்லுகிறார் டாக்டர் மாவோ. உன் கையில் இருக்கிற விலங்கை தவிர வேற ஒரு மயிர் கிடையாது. இதை ஒடிச்சுட்டா என்ன ஆகுது? உனக்கு முழு சுதந்திரம். எனவே தோழர்களே, நீ வரும் காலங்களில் சுதந்திர காற்றை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் புரட்சிகர இளைஞர் முன்னணி போன்ற எங்களுடைய அமைப்புகளை நீங்க ஆதரிச்சே ஆகணும். அது இன்றைய காலத்தின் கட்டாயம் தோழர்களே. எல்லாருக்கும் போராடுறாங்க தோழர்களா. எங்க கம்யூனிஸ்ட் தோழர் கூட எலெக்ஷன் நின்னாரு. இந்த கம்யூனிஸ்ட் தோழருக்கு ஓட்டு போட்டியா நீ? செங்கத்தில் ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் வார்டுக்கு எலெக்ஷன் நின்னாரு. அவருக்கு ஓட்டு போட்டியா? எல்லா பிரச்சனைக்கும் அவர் தான் வருவார். புரட்சிகர அமைப்பை சார்ந்தவங்க தான் வரீங்க. எங்களுக்கு தான் துடிக்கும். நீ காய்ச்ச கொடுத்துட்டு கோமாளிகளை ஓட்டு போட்டு இங்க ஏலம் விட்டானுங்க. இந்த செங்க பேராட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏலம் விடுறான். என் கட்சிக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது. விடுதலை சிறுத்தைக்கு கெஞ்சி பார்த்துட்டான். அந்த பெரிய மந்திரிக்கிறார் பாரு, அந்த அறிவாளி கிட்ட கேட்டோம், ஒரு சீட்டு கூட கிடையாது. போடா நிப்டான். எவ்வளோ அராஜகம், அவ்வளோ ஆணவம், பார்ப்பனியத்தை விட கொடுமையானது இந்த திராவிட ஆட்சியாளர்கள் பண்ற அக்கிரம தோழர்களே. இது விரைவில் ஒரு முடிவுக்கு வர வேணும். இதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தோழர்கள். எனவே வீழ்ந்து விடாத வீரம், மாய்ந்து விடாத மானத்திற்கு சொந்தமான என் தமிழ் சமூகம் காசு பணம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு பொது நோக்கத்திற்காக நீ உன் புரட்சி வென்றெடுத்தே ஆக வேண்டும் தோழர்களே. வருங்காலம் உன்னை சும்மா விடாது. நீ சும்மா இருந்தாலும் பாப்பா உன்னை சும்மா விட மாட்டான். அதனால சொல்ற தோழர்களே, இனி வரும் காலங்களை நீ சாமி கும்பிடுறத விட்டுறணும். சாமியால ஒண்ணுமே கிடையாது இந்த நாட்டில் சாதிச்சது. சாமியை பார்த்துக்கவே முடியல. கொரோனாவில் எங்க போயிருந்தான் உன் சாமி? கொரோனாவில் எங்க போயிருச்சு உன் சாமி? உலகம் முழுக்க தோழர்களே, தோழர் அமைதியா இருங்க, அவர் கொஞ்சம் அப்புறப்படுத்துற தோழர். கொரோனாவில் எங்க போயிருச்சு உன் சாமி? உலகத்தில் இருக்கிற மாட்டுக்கறி துண்டுறவன், பன்னிக்கறி துண்டுறவன், புழுவை துண்டுறவன் தான் தோழர்களே கொரோனாக்கான மருந்தை கண்டுபிடிச்சான். மாட்டுக்கறி துண்டுறவன் கண்டுபிடிச்ச மருந்தை நீ கொண்டாந்து போட்டுக்கணும். சீரம் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் அதுக்கு காப்புரிமை வாங்கிக்கின்னு அந்த ஊசியை போட்டுக்கணும். நீ உயிரோட வந்த சாமியா குடிச்சு எந்த அதிபரா சக்தியும் உனக்கு கொடுக்க மாட்டா, எந்த ஐயங்காரும் தீர்வு தர மாட்டா, எந்த அல்லாவாலையும் உனக்கு முடிவு கிடையாது, எந்த ஜீசஸாலையும் உனக்கு வாழ்வு கிடையாது. எல்லாம் பரமண்டலத்தை தான் வழிகாட்டுவான். பூலோகத்துல வாழ வழி சொல்றானா பரமண்டலத்தில் தான் வழிகாட்டுவான் தோழர்களே. எனவே இனி வரும் காலம் நீ ரொம்ப புத்தி கொண்டு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். அதற்காகத்தான் இந்த பொங்கல் விழா தோழர்களே. இந்த நாடு மிக பெரிய நாடு. என் நாட்டில் எந்த கருவேப்பிலை இல்லை, கொத்தமல்லி இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லைன்னு என்னைக்குமே டிமாண்ட் வந்தது கிடையாது. அந்த வகையில ஒரு நவீன இந்தியாவை உருவாக்கி இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அந்த வகையில தோழர்களே, சுதந்திரம் பெற்ற 48 இருந்து தோழர்களே 59 வரைக்கும் கடுமையான பஞ்சம் இந்தியாவில். அந்த பஞ்சத்தை எல்லாம் வென்று இந்த நாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள். காங்கிரஸ் பெருந்தலைவர்கள் உட்பட நிறைய சட்டம் அந்த வகையில வலிமையா இருக்கிற தோழர்களே. அந்த வகையில இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை. இனி போராட்டம் ஒன்றே உங்கள் வாழ்வில் பெரிய ஆயுதமாக இருக்க வேண்டும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.